யாழி இது கற்பனையான ஒரு விலங்கு இல்லை, உண்மையான ஒரு விலங்கு தான். ஆச்சரியமாக இருக்குல்ல? எப்படின்னு பார்ப்போம். அதோடு சேர்த்து இன்னும் நமக்கு ஒரு சில கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சாகணும். இந்த யாழி நம்மளோட தமிழ்நாட்டோட நிலப்பரப்பில் தான் வாழ்ந்துச்சா? இதை பார்த்து ஒரு காலத்தில் யானை, புலி இதெல்லாம் கூட அஞ்சு நடுங்குச்சா? இந்த யாழி குமரி கண்டம்னு சொல்லப்படுற பெரும் நிலப்பரப்பில் ஒரு காலத்தில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்கல்ல, அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? ஏன் இதுக்கு நம்ம தமிழ்நாட்டோட கோயில் சிற்பங்கள் எல்லாத்தையும் முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டுச்சு? தெரிஞ்சு போவாங்க. நான் உங்கள் ஹரிஹரசின்னா. இந்த காணொலியில் நான் சொல்கிற தகவல்கள் எல்லாமே சில மாத தொடர் ஆய்வுகள் மூலமாக நான் திரட்டினது. இதில் பல பேருக்கு மாற்றுக்கருத்துகள் இருக்கலாம். அந்த மாற்றுக்கருத்துகள் தாராளமாக வரவேற்கப்படுகிறது. தமிழ்நாட்டோட பல்வேறு கோயில்களில் இந்த மாதிரி பிரம்மாண்டமான யாழி சிற்பங்கள் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. யாழிக்கான சிற்பங்கள் பண்டைய காலத்திலேருந்தே இருந்துச்சுனாலும் 17ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் காலத்தில் தான் இந்த யாழி சிற்பங்கள் பிரம்மாண்டமான அளவுலையும் பல வடிவங்கள்லையும் செதுக்கப்பட்டுச்சு. இந்த பயங்கரமான யாழின்ற விலங்கை பற்றின குறிப்புகள் சங்க இலக்கியங்கள்லேருந்தே நமக்கு கிடைக்கிது. அதுலேயும் குறிப்பாக அகநானூரில் 78வது பாடல்லையும் 252வது பாடல்லையும் இதை பற்றின குறிப்பு இருக்குது. அதே மாதிரி நற்றிணையில் 205வது பாடலில் இந்த யாழியை பற்றின குறிப்பு இருக்குது. இப்படி சங்க இலக்கியங்கள்லையும் கோயில் சிற்பங்களையும் இருக்கிற இந்த யாழியை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பல விஷயங்களை ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. அப்போ தான் அதை பற்றி நம்ம முழுசாக புரிஞ்சிக்க முடியும். முதல்ல இலக்கியங்களில் இது எப்படி பதிவு பண்ணப்பட்டிருக்குன்றதை இப்போ பார்ப்போம். அகநானூரோட 78வது பாடலில் நனந்தலை காலத்து ஆழி அஞ்சி அப்படின்னு தொடங்கி ஒரு பாடல் நீளுது. இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா, காட்டில் ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் யாழியை பார்த்து யானை கூட்டம் மொத்தமும் அஞ்சு நடுங்குது. அப்போது ஒரு ஆண் யானை, ஒரு களிற்று யானை இன்னொரு பெண் யானைக்கு ஆறுதலாக பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு தன்னோட துதிக்கையால் அதை அப்படியே அணைச்சி அரவணைப்பாக அழைச்சி கொண்டு போகுது அப்படின்னு அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. இது மூலமாக ஆழியை பார்த்து ஒரு காட்டில் உள்ள மொத்த யானை கூட்டமுமே நடுங்குச்சு. அவ்வளவு பெரிய அவ்வளவு கொடிய விலங்கு யாழி அப்படின்ற குறிப்பு நமக்கு கிடைக்குது. அதே அகநானூரோட 252வது பாடலில் இடம்படு அரியா வலம்படு வேட்டத்து வாழ்வழி நடுங்க புகழ் வந்து ஆழி உயர்நுதல் யானை புகர்முகத்து ஒற்றி அப்படின்னு ஒரு பாடல் தொடங்கி நீளுது. இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா, இடப்பக்கத்தில் தான் வேட்டையாடின ஒரு உயிரினம் இடப்பக்கத்தில் விழுந்துச்சுன்னா அதை சாப்பிடாம வலப்பக்கத்தில் விழுந்தால் மட்டுமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு வீரம் மிகுந்த தீரம் மிகுந்த புலி கூட அஞ்சு நடுங்கும்படியான ஒரு உயிரினம் தான் ஆழி. அந்த அளவுக்கு வீரமிக்க ஆழி ஒரு யானை மேலே பாஞ்சு அதோட முகத்தில் உள்ள தந்தத்தை புடுங்குனதா அந்த பாடல் சொல்லுது. இந்த பாடல்லையும் அந்த ஆழியை பார்த்து யானை புலி எல்லாமே அஞ்சு நடுங்கும் அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது நற்றிணையோட 205வது பாடலில் ஏற்கனவே ஒரு புலியால் வேட்டையாடப்பட்ட ஒரு யானையை ஒரு ஆழி அது பாட்டுக்கு கையால் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சங்க பாடல்கள் எல்லாம் இப்போ நம்ம யாழின்னு சொல்கிற உயிரினத்தை ஆழி அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்குன்றதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இது எப்படி மருவி இருக்கும்னா, அந்த காலத்தில் ஆழி அப்படின்னு சொல்லப்பட்டு அது காலப்போக்கில் பேச்சு வழக்கில் யாவா தெரிஞ்சு யாழி அப்படின்னு மாறி இருக்கு. உதாரணமாக யானை அப்படின்றத ஆனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யானை முடி ஆனை முடி, அந்த மாதிரி யா வந்து ஆவா தெரிகிற மாதிரி இங்கே யாவா தெரிஞ்சிருக்கு. அதே போல் ஆழி நன்மான் அணங்கு உடை நன்மான் போன்ற வரிகள்லாம் அந்த காலத்து மக்கள் ஆழியை ஒரு நல்ல விலங்கு அப்படின்னு கருதியிருக்காங்கன்றத நமக்கு சொல்லுது. நன்மான், மான் அப்படின்னா விலங்கு அப்படின்னு அர்த்தம். மாக்கள் அப்படின்னா மக்கள்னா மனிதர்கள், மாக்கள் அப்படின்னா விலங்குகள். ஸோ மா அப்படின்ற வார்த்தையை விலங்குகளை குறிக்க தான் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால நன்மான் அப்படின்னா விலங்கு, நல்ல விலங்கு அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புலியே அஞ்சு நடுங்கக்கூடிய, யானையே கொன்று இழுத்துட்டு போகக்கூடிய அவ்வளவு கொடிய கூரிய நகங்கள் கொண்ட ஒரு உயிரினத்தை ஏன் அந்த காலத்து மக்கள் நல்ல விலங்குன்னு சொல்லணும்? இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்கள் அந்த காலத்தில் அஞ்சு நடுங்கின விலங்குகள்னு பார்த்தா புலி, யானை, இந்த வலிய விலங்குகளை பார்த்து தான். ஒரு போரில் யானை வருதுன்னா எதிரில் உள்ள வீரர்கள் எல்லாமே அஞ்சு நடுங்கியிருக்காங்க. காட்டு பக்கம் அந்த காலத்தில் இப்போ உள்ள அளவுக்கு காடு கம்மியாக இல்லை, அந்த காலத்தில் வனப்பகுதி ரொம்ப அதிகம். அப்போது புலியையும் யானையும் எதிரில் சந்திக்கும் போது அந்த வனப்பகுதியிலையோ இல்லை ஊருக்குள்ளே அந்த விலங்கு வரும்போதோ அதை பார்த்து அஞ்சு நடுங்கியிருக்காங்க மனிதர்கள். அதே மாதிரி அந்த காலத்து மனிதர்களை அதிகமாக அச்சுறுத்தினது இருட்டு. ஏன் இருட்டு அதிகமாக அச்சுறுத்துச்சுன்னா, மனிதர்களுக்கு மற்ற உயிரினங்களை விட இருளில் கண் பார்வை கொஞ்சம் கம்மி தான். ஆனால் மற்ற உயிரினங்களால், மற்ற வேட்டையாடிகளால் இருளையும் நல்லா பார்க்க முடியும். அப்படி இருந்ததுனால இருட்டை கண்டு மனிதர்கள் அந்த இருட்டில் மற்ற உயிரினங்கள் நம்மளை வந்து தாக்கிருமே அப்படின்ற காரணத்துக்காக அஞ்சிருக்காங்க. அந்த இருட்டிலேருந்து தன்னை காப்பாற்றினது வெளிச்சம். அதனால தான் அந்த காலத்து மனிதர்கள் வெளிச்சத்தை, ஒளியை, நெருப்பை, சூரியனை வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி புலி, யானை மாதிரியான கொடிய உயிரினங்கள்டேருந்து தன்னை காப்பாற்றுறதுக்கு அந்த மக்களுக்கு ஒரு கதாநாயகன், ஒரு ஹீரோ தேவைப்பட்டிருக்கு. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச, அவங்களால கட்டுப்படுத்த முடியாத, அவங்கள அஞ்சு நடுங்க வச்ச இந்த யானை, புலி மாதிரியான உயிரினங்களை கட்டுப்படுத்தக்கூடிய இன்னொரு இதுங்களை விட பெரிய ஒரு விலங்கு தேவைப்பட்டிருக்கு. யாழி டைனோசர் காலத்தில் டைனோசரோட சேர்ந்து வாழ்ந்த ஒரு உயிரினம், டைனோசர் மாதிரியான ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைனோசர்கள் 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு. அதுவும் டைனோசர்ன்றது ஊர்வனவற்றுக்கும் பறவைகளுக்கும் நெருக்கமான ஒரு உயிரினம். ஆனால் இந்த யாழியை பார்த்தீங்கன்னா அதோட சிற்பங்கள்லேயே நமக்கு தெரியும், அது பாலூட்டியோட உடல்வாகு கொண்ட ஒரு உயிரினம். பாலூட்டிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உயிரினமாக தான் அது சித்தரிக்க
கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படின்போது டைனோசருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, உடல் தோற்றத்திலேயே முதல்ல சம்மந்தமே இல்லை அப்படின்றது இதிலே புரிஞ்சிடும். அதே போல் டைனோசர் காலத்தில் எந்த ஒரு பாலூட்டியும் இவ்வளவு பெருசாலாம் இல்லை. டைனோசர் காலத்தில் பாலூட்டின்றது ஒரு எலி அளவுக்கு சின்னதாக வாழ்ந்துட்டு இருந்த, மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு உயிரினம் தான். டைனோசர்களோட பெரும் அழிவுக்கு பிறகு தான் பாலூட்டிகளே பரிணாமம் அடைஞ்சு பெரிய அளவில் வருது. அப்போது டைனோசர் கூட சேர்ந்து இவ்வளவு பெரிய பாலூட்டியோட உடல்வாக கொண்ட ஒரு உயிரினம் வாழ்ந்திருக்கின்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த கடல் உயிரினங்களோட புதைப்படிமங்கள் எல்லாம் அரியலூர், பெரம்பலூர் இந்த மாதிரி இடங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர்களோட புதைப்படிமங்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மக்களோடையே சேர்ந்து, நம்ம தமிழ் மக்களோடையே சேர்ந்து காண்டாமிருகங்கள் தமிழ்நாட்டோட நிலப்பரப்பில் உழவு சென்றதுக்கான ஆதாரமாக காண்டாமிருகத்தோட எலும்பெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பிரம்மாண்டமான யாழி இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்துச்சுன்றதுக்கான எந்த ஒரு எலும்பு கூடுமே, எந்த ஒரு ஆதாரமுமே இது வரைக்கும் கண்டெடுக்கவே படலை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. ஆனால் நாம் தேட வேண்டியது இவ்வளவு பிரம்மாண்டமான அந்த யாழியோட எலும்பு கிடையாது. நாம் தேட வேண்டிய உயிரினமே வேற. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடிலேருந்தே சங்க இலக்கியங்களில் எழுத்து வடிவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க இந்த யாழி அதுக்கப்புறமா கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் கோயில் சிற்பங்களில் இடம் பிடிச்சிருக்கு. கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம தமிழகத்தில் கட்டப்பட்ட கோயில்கள், கட்டிடங்கள் எல்லாமே செங்கற்களை அடுக்கி தான் கட்டப்பட்டுச்சு. நம்ம கீழடி கூட அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஆனால் இப்படி செங்கற்களை அடுக்கி கட்டப்பட்ட அந்த கோயில்கள் ரொம்ப நாளைக்கு இல்லாமல் சீக்கிரமே சிதைவடைஞ்சிருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பல்லவர்கள் காலத்துக்கு அப்புறம் தான் கருங்கற்களை, பாறைகளை குடைஞ்சி குடைவரை கோயில்களை உருவாக்குறாங்க. அங்கே தான் அந்த கருங்கற்களை செதுக்கி யாழிக்கு சிற்பத்தில் முக்கிய இடம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பெரிய பெரிய பாறைகளை ஒரு இடத்துலேருந்து வெட்டி வேற இடத்துக்கு எடுத்து கொண்டு வந்து ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி கோயில்கள் கட்டப்படுற முறை பிரபலமாகுது. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி. இப்படி கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் இந்த செதுக்கப்பட்ட அந்த சிற்பங்களில் யாழி வந்துச்சுனாலும் அதுக்கப்புறமா கிபி 16 to 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் விஜயநகர பேரரசு, அப்புறம் நாயக்கர்கள் இவங்களோட ஆட்சி காலத்தில் தான் இந்த யாழிக்கு பெரிய பெரிய அளவில் பல்வேறு வடிவங்களில் சிற்பங்கள் உருவாக்கப்படுது. இந்த வரலாற்றுலாம் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா தான் யாழியை பற்றின ஒரு தெளிவான புரிதல் நமக்கு கிடைக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னே சங்க இலக்கியங்களில் எழுத்து வடிவத்தில் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்த அந்த யாழிக்கு அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள் சிற்பங்கள் மூலமாக உருவம் கொடுத்தாங்க. நாம் இப்போ ஏஐ மூலமாக அதுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புலியையும் யானையையும் இந்த மாதிரி கொடிய காட்டு மிருகங்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்த நம்ம முன்னோர்களுக்கு அதுங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய, அதுங்களை எதிர்த்து சண்டை போடக்கூடிய, அதுங்களையே வீழ்த்தக்கூடிய ஒரு உயிரினம் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் அவங்க சிங்கத்தை பற்றி கேள்விப்படுறாங்க. சிங்கம் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. ஆசிய சிங்கம் வட இந்தியாவுக்கு மட்டுமே உரியது. எப்போவுமே சிங்கம் தமிழ்நாட்டு பகுதியில் இருந்ததே இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டோட நிலப்பரப்பில் எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த கடல் உயிரினங்கள், டைனோசர்களோட படிமங்கள், அப்புறம் இப்போ சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களோட படிமங்கள் எல்லாமே கிடைச்சாலும் எங்கேயுமே ஒரு சிங்கத்தோட எலும்பு, ஒரு சிங்கத்தோட புதைப்படிமம் கிடைக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மொத்த தென்னிந்தியாவிலையுமே அப்படி எதுவுமே கிடைக்கல. நம்ம பகுதி சிங்கங்கள் வாழ்றதுக்கு ஏற்ற பகுதி கிடையாது. அதை விட முக்கியமாக சிங்கங்கள் அந்த வட இந்தியாவிலேருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி நம்ம தமிழ்நாட்டு பக்கம், நம்ம தென்னிந்தியா பக்கம் வந்ததே கிடையாது வரலாற்றில் எப்போவுமே. ஆசிய சிங்கங்களோட எல்லைன்னு பார்த்தா நர்மதா நதிப்படுகை தான். அதுக்கு கீழே சிங்கங்கள் வந்ததே கிடையாது. அங்கே இருந்த அந்த சிங்கங்களை பற்றி நம்ம தமிழர்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னா இங்கிருந்து அங்கே போனவங்க, இல்லை அங்கேருந்து இங்கே வந்தவங்க, அவங்க மூலமாகவும் அவங்களோட செவி வழி செய்திகள் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் அவங்க கேள்விப்பட்டால் மட்டும்தான் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். எப்போவுமே நம்ம பார்த்த, நம்ம கேட்ட ஒரு விஷயத்தை இன்னும் அதிகமாக மிகைப்படுத்தி சொல்கிறதுன்றது மனிதர்களோட இயல்பான ஒரு பழக்கம் தான் இல்லையா? அப்படி சிங்கத்தை பார்த்த, அதை பற்றி கேட்ட பல பேர் அதோட வலிமையை, அதோட வீரத்தை, அதோட அளவை, அதோட பண்பை இதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லி வந்திருக்கணும். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள யானையோட, புலியோட அதை ஒப்பிடும்போது அதெல்லாம் விட பயங்கர வலிமையானது அப்படின்னு ஒருத்தவங்க அதீதமாக கற்பனை பண்ணி சொன்னதை வச்சு இந்த யானையை, அந்த புலி எல்லாத்தையுமே அடக்கி ஆளக்கூடிய, அதையே வேட்டையாடக்கூடிய ஒரு சிறந்த, ஒரு பயங்கரமான விலங்கு அப்படின்னு சிங்கத்தை அவங்க கற்பனை பண்ணியிருக்காங்க. அவங்கள அச்சுறுத்தின, அவங்கள அஞ்சு நடுங்க வச்ச புலி, யானை மாதிரியான உயிரினங்கள்டேருந்து தங்களை காப்பாற்றுறதுக்கு, இல்லை அந்த உயிரினங்களை எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு விலங்கா, ஒரு கதாநாயகனா அவங்க சிங்கத்தை பார்த்துருக்கணும். அப்படி அவங்க பார்த்ததுனால தான் அதோட வெளிப்பாடாக அந்த சிங்கத்தை பற்றின நிறைய கற்பனை கதைகளை உருவாக்கியிருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் சங்க இலக்கியங்களில் யானையை, புலி எல்லாமே தாக்கி அழிக்கக்கூடிய, தாக்கி கொன்று சாப்பிடக்கூடிய ஒரு பயங்கரமான உயிரினமாக இந்த சிங்கத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஆமாம், சங்க இலக்கியங்களில் ஆலின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த யாழி சிங்கம் தான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்கள் எந்த ஒரு தமிழ் அகராதியும் எடுத்து பாருங்க, அதில் ஆலி அப்படின்னா சிங்கம் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். சிங்கத்துக்கு ஆலின்ற பேர் ஏன் வச்சாங்கன்னா, ஆழ்தல்
அப்படின்றது ஆளக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஆலி அப்படின்னா ஆளக்கூடியவன், ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம். காட்டையே தன்னோட ஆட்சி கீழே வச்சிருக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்றதுனால, ஆளக்கூடிய ஒரு விலங்குன்றதுனால தான் ஆலி அப்படின்ற பேரை சிங்கத்துக்கு வச்சிருக்காங்க. காட்டை தன்னோட ஆட்சி கீழே வச்சிருக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்ற அந்த கால நம்பிக்கை தான் இப்போ வரைக்கும் சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா, கிங் ஆஃப் த ஜங்கிள் அப்படின்ற பேரு இன்னும் புழக்கத்தில் இருக்கு. தங்களை அச்சுறுத்திக்கிட்டு இருந்த யானை, புலி மாதிரியான விலங்குகள்கிட்ட தங்களை காப்பாற்றக்கூடிய அந்த விலங்குகளையே அடக்கி ஆளக்கூடிய, வேட்டையாடக்கூடிய ஒரு பயங்கரமான விலங்கா, தங்களுக்கு நெருக்கமான ஒரு விலங்கா, தங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விலங்கா அவங்க இந்த ஆலியை, அந்த சிங்கத்தை பார்த்தாங்க. அதனால தான் அணங்கு உடை நன்மான், நல்ல விலங்கு அப்படின்னு சிங்கத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த சிங்கமும் தமிழ்நாட்டில் நம்ம மக்களோட சேர்ந்தே வாழ்ந்துருந்துச்சுன்னா அதுங்களை பற்றியும் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அதுங்களும் மனிதர்களை வேட்டையாடுது அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அப்போது அதை நன்மான் அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. அதை கற்பனை பண்ணி சொன்னதுனால தான் அது ஒரு நல்ல விலங்கு அப்படின்னு சொல்லி கோயில் சிற்பங்கள் வரைக்கும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த இலக்கிய பதிவு பெற்ற உயிரினத்தை அதுக்கப்புறமா அந்த மன்னர்கள் தங்களோட சின்னமாகவும் கோவிலோட வாயில் காவல் விலங்காகவும் ஒரு நல்ல விலங்காகவும் கோயிலோட சிற்பங்களில் வடிவமைக்க ஆரம்பித்தாங்க. ஒரு யானையே வேட்டையாடி வீழ்த்தக்கூடிய ஒரு விலங்கு தான் ஆலின்னு சங்க இலக்கியங்கள் சொல்கிறதுனால இந்த யாழியை அதை விட பெருசாக, யானையை விட பெருசாக வடிவமைக்கணுன்றதுக்காக தான் அவ்வளவு பெரிய விலங்காக வடிவமைச்சு அதுக்கு கீழே யானையை ரொம்ப சின்னதாக வடிவமைச்சு காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யாழியோட சிற்பத்தை செதுக்கும் போது சிற்பிகள் அவங்களோட கலைத்திறனை அந்த யாழியோட சிற்பத்தில் காமிச்சிருக்காங்க. அவங்க எதோட முகத்தை அதுக்கு கொடுக்குறாங்களோ அதோட முகத்தை வச்சு அந்த யாழிக்கு பேரும் வைக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக சிங்கத்தோட முகத்தில் வடிவமைக்கப்பட்ட ஒரு யாழிக்கு சிம்ம யாழி அப்படின்னு பேர். அதுவே குதிரையோட முகத்தை செதுக்குனா அதுக்கு குதிரை யாழி அப்படின்ட்டு பேர். நாயோட முகத்தை செதுக்குனா அதுக்கு ஞமலி யாழி அப்படின்னும், எலியோட முகத்தை செதுக்குனா அதுக்கு மூக்ஷிக யாழி அப்படின்னும், ஆடோட தலை அதை வச்சு ஒரு யாழியை செதுக்குனா அதை மகர யாழி அப்படின்னும், யானையோட துதிக்கையோட ஒரு யாழியை செதுக்குனாங்க அப்படின்னா அதை யானை யாழி அப்படின்னும், இல்லை கஜ யாழி அப்படின்னும், இப்படி சிற்பிகள் அவங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி யாழிகளை உருவாக்கிக்கிட்டே போனாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கோயில் சிற்பத்தில் பார்க்கக்கூடிய அந்த உருவமைப்பு எதுவுமே சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டது கிடையாது. இந்த மாதிரி தலையில் குதிரை தலை இருக்கணும், இந்த மாதிரி ஆட்டு தலை இருக்கணும், எலி தலை இருக்கணும் அப்படிலாம் எங்கேயுமே குறிப்பிடப்பட்டது கிடையாது. அதுக்கப்புறம் அந்த சிற்பிகளோட கற்பனை தான். இந்த மாதிரி தனக்கு தோணுன கற்பனையில் அந்த கற்பனை திறனை காட்டுறதுக்காக வடிக்கப்பட்ட சிற்பங்கள் எப்படி உண்மையாகவே வாழ்ந்த ஒரு உயிரினம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் சிங்கம் தான் ஆலி, அதுதான் காலப்போக்கில் யாழியாக மாறி இருக்கு. அது சிற்பிகளோட கற்பனை திறனை காட்டுற விதமாக பல்வேறு வடிவங்களில் உருவப்பட்டிருக்கு. சிற்பிகள் தங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி என்னதான் அதோட தலைகள்லாம் மாற்றி மாற்றி அமைச்சாலும் பெரும்பாலும் இந்த யாழியோட உருவமைப்பு, உடம்பு அமைப்புன்னு பார்த்தா அது சிங்கத்தை மாதிரியே தான் வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா சிங்கத்திலேருந்து தான் அது மொத்தமாக வந்திருக்கு அப்படின்றதுனால, அந்த யாழியே வந்திருக்குன்றதுனால அவங்களோட கற்பனைகள் தலைப்பகுதிகளிலையும் மற்ற சில பகுதிகளையும் எவ்வளோதான் மாற்றத்தை சந்தித்தாலும் உடல் பகுதி பெரும்பாலான சிற்பங்களில் சிங்கமாக தான் இருந்திருக்கு. இன்னும் ஒரு ஆதாரம் சொல்லணும்னா, இந்த யாழியோட சிற்பங்களை முதல்ல கோயில்களில் சிற்பமாக செதுக்குனது பல்லவர்கள் தான் சொன்னோம் இல்லையா. பல்லவர்கள் உண்மையாகவே தங்களோட ஆட்சி காலத்தில் இந்த சிங்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பல்லவ மன்னனான 2ஆம் நரசிம்மவர்மர் அவரோட கொடியில் சிங்கத்தை தான் பயன்படுத்தியிருக்காரு. அவரோட லட்சணைகளில் சிங்கத்தை தான் பயன்படுத்தியிருக்காரு. இதை விட முக்கியமாக அவரோட பேரே பாருங்க, நரசிம்மவர்மன். சிம்மன் அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம். அவரோட இயற்பெயர் ராஜசிம்மன் அப்படின்றது தான். அந்த ராஜசிம்மன்ற இயற்பெயர் தான் அவர் பட்டம் சூட்டிக் கொள்ளும் போது நரசிம்மவர்மர் அப்படின்னு மாறுது. ஸோ அவரோட பேர்லேயே சிங்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்கு. சிம்ம விஷ்ணு, நரசிம்மவர்மன் இந்த மாதிரியான பெயர்கள்லாம் பல்லவர் காலத்தில் பிரபலமாக இருந்த மன்னர்களோட பெயர்கள். அப்படி சிங்கத்தை மதிக்கக்கூடியவங்க தங்களோட கோயில் சிற்பங்களில் அந்த சிங்கத்துக்கு முக்கிய இடம் கொடுக்கக்கூடியதுன்றது இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒன்று தானே. அப்படி தான் அந்த சிங்கம் யாழிக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் கற்பனைகளை அதிகமாக சேர்த்து ஆலி யாழியாக மாற்றப்பட்டிருக்கு. அதனால இந்த யாழின்றது எப்போவோ குமரி கண்டத்தில் வாழ்ந்து மடிஞ்சு போன ஒரு உயிரினம் கிடையாது. அது இப்போவும் குஜராத் பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிங்கம் தான். அந்த சிங்கம் தான் நம்மளோட சிற்பிகளோட கற்பனை மூலமாக யாழியாக உருப்பெற்று நிற்கிது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் ஹரிஹர சின்னா.